உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு கேஷுவல் vlog தான். முக்கியமாலாம் எதுவும் இல்லை. நம்ம என்ன எப்படி எல்லாரும் வந்து வீட்டில் வந்து டைம் பாஸ் பண்ணுறீங்க. இப்போ வீக்கெண்டுனாலும் நமக்கு வந்து ஏதாச்சும் ப்ரோக்ராம் பார்க்கலாம் டிவியில், அது மாதிரி வீக் டேஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ நானும் ஆனந்தில் நிறைய இப்போது ஷோஸ்லாம் ரீசெண்டாக பார்த்து லாஸ்ட் 1 or 2 weeks ஷோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். கெஸ்ட் வராங்க. ஸோ குவிக்காக வந்து சமைச்சு வச்சுருக்கோம். அதனால் அப்படியே உங்களுக்கு அதையும் காட்டிடலான்ட்டு. ஏன்னா கெஸ்ட் வர டைமில் நம்ம ரெடி ஆகும், வீடு ரெடி பண்ணுவோம், சமையல் ரெடி பண்ணி வைப்போம். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 10-15 minutes டக்குன்னு ஒரு vlog எடுக்க முடியுது அப்படின்னு தான். இல்லைன்னா மற்ற டைமில் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஏன் காரணம். என்ன ஆனந்த் சொல்கிறார், என்ன காரணம்? பேசிக்கலி வந்துட்டு எப்படி இருந்தாலும் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னா வந்துட்டு தாராளமா வந்து தினம் ஒரு 2 வீடியோ கூட எடுத்துடலாம். பட் ஆனா இண்டிடுக்கெல்லாம் வந்து துடைக்கணும், அப்படியே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளைண்ட்லாம் வந்து வீடியோல பண்ணக்கூடாது, வரவே வராது. அதனாலதான் வீடியோ எடுக்கிறது இல்லை. முக்கியமான காரணம் என்னன்னா அப்படி எல்லாமே அப்படியே கரெக்டா பளிச்சுன்னு, அதாவது பளிச்சுன்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அது ஒரு vlogனா நம்ம வந்து இங்க இருந்தோ யாரோ பாக்குறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா ஃபேஸை கூட கழுவாம கொண்டையெல்லாம் போட்டுன்னு அந்த மாதிரிலாம் vlogலாம் பண்ணுவாங்க. அது நம்ம சூட் ஆகாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெசென்டபிளா இருக்கணும். கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருக்கணும். இனிமேஸ் வாங்க ஆனந்த் கொஞ்சம் காட்டலாம். அப்படியே வாங்க, என்ன சமைச்சிருக்கிறோம் நீங்க சொல்லுங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு அந்த பளிச்ச கிழிச்சுலாம் வராம வந்துட்டு நான் வந்துட்டு ஷேவ் எல்லாம் பண்ணாம தான் வந்திருக்கேன் நான். ஸோ இப்படிதான் வந்துட்டு விளாக் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எந்த விதமான டாபிக்ல போங்க. பாருங்க உங்களுக்கு போர் அடிக்க போகுது. டாபிக்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு நான் சமைக்கலையே, நீ தானே சமைச்சா. என்னென்ன சாப்பாடு தெரியல. இது வந்து சிக்கன் தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்குது. தந்தூரி சிக்கன் மசாலா போட்டுருக்குது. இது வந்து ஏதோ சிக்கன், இது வந்து இந்த ஏர் ஃப்ரையர்ல பொரிச்சு எடுத்துறேன். அந்த சிக்கன் மசாலா லைட்டா கொஞ்சோண்டு லேசா கார்ன்ஃபிளவர் போட்டு, அது வந்து lamb இது வந்து lamb chops. இந்த பக்கம் கொஞ்சம் மட்டன் சாப்ஸ் மாதிரி, அந்த பக்கம் lamb chops மாதிரி போட்டு, அப்புறம் ஒரு ரைத்தா மாதிரி அதாங்க. சோ இதான் போட்டு வச்சிருக்கோம் லைட்டா கொஞ்சோண்டு. மொத்தம் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி விதவிதமா வந்துட்டு யாராவது சமையல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இல்ல வரவங்க 2 ஐட்டம் எடுத்துன்னு வராங்க, ஆளுக்கு ஒரு ஐட்டம் நம்ம சேர்த்து அப்படியே சேர்த்து சாப்பிட போறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா வந்து நமக்கு 5 நாளைக்கு ஒர்க் பண்ண நம்ம ஒரு வீக்கெண்ட்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்சப் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் ஓடுது. இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் தெரியும். ஏன்னா நம்ம ஃபேமிலினா இப்போ நிறைய கொட்டை இருப்போம், பக்கத்துல ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அக்கம் பக்கத்துல நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். இங்கெல்லாம் நமக்கு அவ்வளோ யாருமே தெரியாதனால நம்ம இந்த மாதிரி கெட் டுகெதர்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அப்படி டக்குன்னு வீக்கெல்லாம் கொஞ்சம் வந்து நகர்த்துறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல என்னன்னா வந்துட்டு நார்மல் ரைத்தா தான். நம்ம தயிரை வந்து கொஞ்சம் லைட்டா பீட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா பொடியா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் போடுறதும், கொஞ்சமா கடுகு, அப்புறமா வந்து வெந்தயம் லைட்டா தாளிச்சு போட்டா அது வந்து ஏதோ நேபாளிஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபேஸ்புக்ல ஏதோ வந்துச்சு. ஆனா கொஞ்சம் வாயில லேசா அந்த வெந்தயம் தட்டுப்படுச்சுன்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கு. தெரியல எப்படி போகணும். சும்மா பாக்குறதுக்கு நம்ம லுக்கா தான் இருக்கு மாதிரி. மேல கொரியாண்டர் வேணா இருந்தா போடலாம். யூடியூப்ல பார்த்து பண்ற மாதிரி இப்பெல்லாம் ஃபேஸ்புக்ல பார்த்து டக்குன்னு சும்மா சேஞ்ச் பண்ணலாம். யூஸ்வலா அதே ரைத்தா மாதிரி பண்ணாம இல்ல மின் சட்னி பண்ணுவோம் யூஸ்வலா இது மாதிரி ஐட்டம்ஸ்க்கு. அதனால அப்படி பண்ணாம அப்படி சாப்பிடலாம். லெஸ் கார்ப்ஸா வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதனால அதுக்கு டிப் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றக்கா அதை வச்சு பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து இப்போ என்னென்ன ஷோஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வரும்போது, இந்த ஃப்ரைடே வரும்போதே வந்து ரொம்ப ஆர்வமா நாங்கள் இருந்தோம். ஆர்வமா நிறைய பேர் உலகத்தில் நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து பார்ப்பீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான்ல வர ஷோஸ்லாம், அதுவும் வந்து லைவ் அந்த ஷோஸ்லாம் வரும்போது ஃபைனல் டே வரும்போது நான் எதை பற்றி சொல்றேன் அப்படின்னா வந்து ட்ரெய்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஷோ. அதனால அது எப்போ வரும், அதுவும் யூஸ்வலா 9 to 10 அப்படி இருந்துச்சு. 8:30 to 10ன்ற மாதிரி இந்த வாரத்துக்கு. அதனால அது பிபிசில வர ஷோ, அது சொல்லிடலாம். பிபிசில வர ஷோ கேட்க போறாங்க கரெக்ட்டா முதல்ல சொல்லி. சோ பிபிசில வர ஷோ அது வந்து ட்ரெய்டர்ஸ். அந்த ட்ரெய்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலா மாஃபியா. அந்த கேம் வந்து மாஃபியா. இந்த இப்போ இது இன்னொரு ஐடியாவும் நம்ம வீட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ஐடியாஸ்லாம் தெளிக்கிறோம் நம்ம வீடியோல. ஸோ வந்து ஒன்று வந்து என்னன்னா வந்து என்ன மாதிரி ஷோஸ் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா. இன்னொன்று வந்து நம்ம இந்த கெட் டுகெதர்ஸ்லாம் வரும்போது இப்போ டீனேஜ் பசங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்காங்க, கூட அடல்ட்ஸோட சேர்ந்து விளையாடனா அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் காமிச்சிட்டு அடல்ட்ஸ் தனியாக ஏதாவது கதை பேசுறது அது மாதிரி இல்லாமல் டீனேஜ் பசங்களும் சேர்த்த மாதிரி ஒரு அடல்ட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு கேம் விளையாடலாம். ஒரு 20s மேலே இருக்கணும் விளையாடலாம். எல்லாரும் சேர்ந்து விளையாட கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாஃபியா. ஸோ நல்லா சூப்பராக இருக்கு மாஃபியா கேம். அது எப்படி ஆடுறது நான் சொல்றேன் வாங்க. வேற லொகேஷன் சேஞ்ச் பண்ணுவோம், ஒரே இடத்துல பேசினா போர் அடிக்க போகுது. ஸோ அதான் எல்லாரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் வந்து ட்ரெய்டர்ஸ் பற்றி சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஆனந்தோட ஒப்பீனியனும் கேட்கலாம். மீனா சொல்லுங்க, பிக் பாஸோட ட்ரெய்டர்ஸ் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். ட்ரைட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்னைய கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கறதுல வந்துட்டு ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ட்ரைட்டர்னா துரோகின்னு அர்த்தம். சோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒளிக்கூத்து இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல. பட் டிவி ஷோ பத்தி பேசணும் முக்கியமா. அதனால வந்துட்டு அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிடலாம். இல்ல இது ஏற்கனவே சொன்னதான், அது வந்து ஒரு சில டிவி ஷோஸ் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜாலியா பசங்களோட உட்காந்து பார்க்க முடியும். எஸ்பெஷலி கேம் ஷோஸ் நிறைய யூகேல வந்து பிபிசியில் நிறைய கேம் ஷோஸ் வரும், நிறைய அந்த ரியாலிட்டி ஷோஸ் நிறைய வரும்.
அதுல ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ் வந்து நம்ம பசங்களோட உட்காந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல, அதாவது ஒரு கேம் ஷோவையே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா எடிட் பண்ணி ஒரு 1 hour, அதாவது ஒரு 10 எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஒரு 10 வாரம் வரும். அது ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடுங்கிற மாதிரி 1 hour எபிசோடு. அது வந்து ஒரு ஸ்காட்லாண்ட்ல வந்துட்டு ஒரு செட்டப், ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இதுல வந்துட்டு ஆமா எல்லாரையும் கொண்டு வந்து தங்க வச்சு அந்த எல்லாமே வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ள, ஒரு லேக்குள்ள, ஒரு போட்ல போய் ஒரு ஒரு இது பண்ணணுங்கிற மாதிரி நிறைய கேமராஸ் வச்சு நல்லா ப்ராப்பரா எடிட் பண்ணி வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமா கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு தொய்வு இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய டிராமாலாம் இல்லாம நம்மளால ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும் விஷயங்கள் எல்லாம். அதே சமயத்துல ரொம்ப அறிவு ஜீவியாவும் இல்லாம நல்ல ஜாலியா போற மாதிரி இருக்கும் அந்த ஷோ. ஸ்டார்டிங்ல இந்த டைம்ல வந்து 22 மொத்தமா 22 பேர் ஏறுற மாதிரி, ட்ரெயின் ஏறுற மாதிரி, கிளம்பி போற மாதிரி. கடைசியில யார் மிஞ்சுறாங்களோ 1-2 பேர் தான் மிஞ்சுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பிரைஸ் மணி. ஆமா, ஒரு நடுநாள்ல ஏதாவது மிஷன் பண்ணணும், அப்போ வந்து பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா, ஆட் பண்ணிடலாம். நமக்கு என்ன ஆக்டிவிட்டி, இன்னைக்கு எவ்வளவு பணம் சேருது, அதெல்லாம் பார்க்கவும் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, மத்தபடி அவங்க எடுத்துருக்க விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, எடுத்துருக்கிற விதம் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ரொம்ப நல்லா அழகா எடிட் பண்ணி கரெக்டா வந்து அதை என்ஜாயபிளா வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன்லாம் வந்து அழகா வச்சு எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு 20 வயசு பையன், ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு 20 வயசு பையன்ல இருந்து ஒரு 70-year-old லேடி, அவங்களும் மிக்ஸ்டா, ஸோ எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்து விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு அந்த ஏஜ் டிஃபரன்ஸும் இருக்காது. அவங்க அந்த எஸ்பெஷலி அந்த ஒரு ஒரு யங் ஆள் வந்து அந்த 70-year-old லேடி வந்து அவங்கதான் வந்து கொலை பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அவன் கண்டுபிடிப்பான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா வந்து அவங்க பேசுறதெல்லாம் வந்து எடிட் பண்ணி, ஸோ நிறைய இதுக்கு வந்து முயற்சி பின்னாடி போயிருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு தெரியுது, என்ஜாயபிளா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதான் இனிமே நாங்க வந்து ஃபுல்லா எல்லா ஷோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போதில்லை. இந்த ஷோ வந்து நீங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள வந்து கொஞ்சம் எங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். ஸோ டெய்லி என்னன்னா நைட் வந்து ஒரு மர்டர் நடக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும், அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்ல அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆனா மற்றவங்கலாம் வந்து என்ன நடந்துச்சு, மற்றவங்களோட பிஹேவியரை வச்சு அவங்களே வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ யாரு வந்து 2 பேரும் மாஃபியான்னு சொல்லியிருப்பாங்க, அந்த டைம்ல அவங்க வந்து மற்றவங்களுக்கு எதுவுமே வந்து க்ளூ கிடைக்காத மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணும். அவங்க ஆக்ட் பண்ணி ட்ரைட்டர் நீங்க சொல்லுவாங்க, ட்ரைட்டர்ஸ் இல்லை ஃபெய்த்ஃபுல்னு. ஸோ அவங்க வந்து சும்மா ஆக்ட் பண்ணி அவங்களும் வந்து நார்மல் பர்சன், அவங்களும் யாரும் கெஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். 22 பேர்ல வந்து 19 பேர் முதல் நாள் வந்து அவங்க ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு இருப்பாங்க. 3 பேர் மட்டும் யாருக்கும் தெரியாது அவங்க எந்த 3 பேர், அவங்க வந்துட்டு ட்ரைட்டர்ஸ். இந்த 19 பேர் சேர்ந்து அந்த 3 பேரை கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து மிங்கிள் ஆகி வந்துட்டு திசை திருப்பி விடுவாங்க, இவங்கதான் கொலை அப்படின்ட்டு, இவங்கதான் ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நாளும் வந்து எலிமினேட் பண்ணிட்டே போவாங்க. ட்ரைட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ட்ரைட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலன்னா அவங்க வந்து யாரையாவது மர்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வெளியே போவாங்க. இப்படி எலிமினேஷன் போய்கிட்டே இருக்கும். கடைசியில ஒரு 4 இல்லை 5 பேர் வரும்போது அந்த லாஸ்ட் எபிசோட்ல அவங்களுக்குள்ள வந்துட்டு அவங்க வந்து கடைசியா டிசைட் பண்ணணும், நாங்க கேமை ஸ்டாப் பண்றோமா இல்லையாங்கிற மாதிரி. ஸோ அது வந்து பிரைஸ் மணி ஒன்றும் பெரிய, அந்த யூகேயோட இதுல வந்து பிரைஸ் மணி ஒன்றும் பெரிய பிரைஸ் மணி கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 100,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் போகும். பட் ஆனா அந்த அவங்களுக்கு வந்து சொல்ற ஒரு ஸ்பிளிட் பண்றதுக்கு நிறைய பேர் பண்ணணும். நம்ம ஊர்ல இந்த Who Wants to be a Millionaire மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட $1,000,000 இல்ல 500,000 எல்லாம் ஈஸியா வின் பண்றாங்க. அதோட கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து நல்ல அதை ஒரு தீமாட்டிக்கா எடுத்துட்டு போயிருக்கிறது நல்லா இருக்கும். என்னன்னா 3 சீசனுமே வந்து யூகேல இருக்கீங்கன்னா BBC iPlayerல போயிட்டு ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 3 சீசனுமே வந்துட்டு இப்ப பார்க்க முடியும். அவுட் சைட் ஆஃப் யூகேல இருந்தா கூட வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச iPlayerல வந்துட்டு பண்ண முடியும். பட் அதுல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும், இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். எஸ் ஐ லிவ் இன் யூகே பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து இனிமே ஐ திங்க் மோர் ஓவர் எங்க இருந்து வேணா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்தியால இருந்து கூட இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிருந்தப்பெல்லாம் பிபிசி iPlayerல பார்த்திருக்கேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மட்டும் என்னன்னு எனக்கு சரியா தெரியல, இந்தியால இருந்து பண்றது எப்படின்ட்டு. பட் ஆனா எல்லா ஷோஸுமே பிபிசி iPlayerல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஏன் பிக் பாஸ் கம்பேர் பண்ணுறோன்னா வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ராமா ஆகிட்ட மாதிரி இருக்குது. லைக் நான் ரீசெண்ட் சீசன்ஸ்லாம் பார்க்கல அவ்வளோவா. இருந்தாலும் வந்து யார் என்ன சமைக்கிறது, யாருக்கு என்ன சாப்பாடு, அந்த மாதிரியான சந்தைகளை விட்டு சாப்பாடுலாம் தானே வந்துடும். ஸோ சாப்பாடு பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். சும்மா ஏதாவது மர்டர் பண்ணுறாங்க யார் அப்படின்ற மாதிரி ஃபுல் டே அவங்கள காட்ட வேண்டாம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம்
பிக் பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பசங்களோட பாக்குற மாதிரியான ஷோவா மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கல, பட் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்து ஒருத்தர் இது பண்றது, ஒரு பிலோ த பெல்ட் ஹிட்டிங் பண்றது, கொஞ்சம் அபியூசிவா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பசங்க பாக்குறது வந்து அவ்வளவு நல்லது இல்லை. பட் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸாவும் ஒரு லெவல்ல மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கு. நான் பார்த்த சீசன்ஸ்ல எப்படின்னா வந்து எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியா உள்ள வராங்க, அப்புறமா அதுக்குள்ள ஒரு லவ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க நிறைய நாள் ஸ்டே பண்ற மாதிரி, அதுக்கு ஒரு ரீசன், அதுக்கு லவ் ஒரு ரீசனா எடுத்து நிறைய நாள் ஸ்டே பண்ற மாதிரி அப்படிலாம் வச்சிருக்க மாதிரி. இது வந்து என்ன, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் வேணா கண்டுபிடிக்கல, யார் வேணா அன்னைக்கு டை ஆவாங்க, தெரியாது, இருக்க மாட்டாங்க அடுத்த நாள். அது மாதிரி இது வந்து இதுவும் லக்க பொறுத்து இருக்கு. பட் கொஞ்சம் சுவாரஸ்யமா போன மாதிரி இருந்துச்சு. இதுவே இது வந்து ஷார்ட் பீரியட் இருக்கும், 100 days காட்ட மட்டும் ஒருத்தர் மொத்தமே 3.5 weeksலேயே ஷூட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால வேற வேற சீசன்ஸும் பண்ணலான்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் இந்த கேம் ஷோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால வந்து இதுவும் கேம் ஷோ மாதிரி தான் சொல்லலாம். கேம் ஷோ தானே. ஸோ ஆமாம், அதனால சும்மா ஷேர் பண்ணுறோம். ஸோ இது தவிரையும் சில விஷயங்கள் நம்ம டிவி பார்க்கும்போது ரீசெண்டாக டைமில் என்ன பார்த்தீங்க? நிறைய ஷோஸ் பார்த்தோம். பட் ஒரு இதுலயும் ஒரு வாரமும் ஏதாவது ஒரு ஷோ பிக்கப் பண்ணிட்டு பார்க்க வேண்டியதான். அதனால மற்ற விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்றோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் அவ்வளோதான் பேச முடியும். மாஃபியா கேம் மட்டும் எப்படி விளையாடணும் அப்படின்றது மட்டும் நான் வந்து சொல்லலான்னு பார்க்குறேன். அப்போ தான் வந்து கெட் டுகெதர்ஸ் தான் பண்ணும்போது எந்த ஊர்ல இருந்தாலும் நீ கண்டிப்பாக அதை விளையாடலாம், கூகுளும் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அது மட்டும் வந்து இப்போ கவர் பண்ண முடியல. நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது அப்படியே நான் அதை கவர் பண்ணுறேன். ஸோ நேற்று எடுத்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. கெஸ்ட்டும் அதை கவர்மா வந்து ரெக்கார்ட் பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம கண்டினியூ பண்ணவே இல்லை. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். இப்போ இதான் எங்கள் ஆஃபீஸு, பின்னாடி எங்கள் ஆஃபீஸ் பில்டிங் தெரியுது. ஃபுல்லாக ஆக்சுவலாக காட்ட முடியாது. பட் கார் பார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அகெயின் நான் அவசரமாக தான் போயின்னு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அதனால் வந்து லன்ச் டைமில் நான் வந்து ஏதாவது பேசலாம், இந்த வீடியோ முடிக்கலாம், எதாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ லன்ச் டைமில் பார்ப்போம். பாய். ஆக்சுவலாக வெளியே பார்த்தீங்கன்னா என்னவோ ரொம்ப ஒரு சனி டே மாதிரி இருக்குது. யூஸ்வலாக மற்ற டேஸை கம்பேர் பண்ணும்போது பார்க்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக ஏதோ வெயில் மாதிரி ஒன்று அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே வந்து ஜாக்கெட்லாம் போட்டிருக்கணும். வெளியே வந்து நம்ம ரொம்ப குளிராக தான் இருக்கும். இப்போ டக்குன்னு விண்டி ஆகலாம், இப்போ நான் மழை பெய்யலாம், அதனால் அப்படியே சொல்ல முடியாது வெதர். லன்ச் டைமில் நான் பேசலாம்னு நினச்சேன். அந்த லன்ச் டைமில் வந்திருக்கேன், திருப்பி காருக்குள்ளே வந்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து நான் காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே ஏதாவது ஃபோனில் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அப்புறமா கொஞ்சம் சும்மா அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு அப்புறமா பிளேஸுக்கு போவேன். ஸோ இது லன்ச் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெண்டைக்காய் அண்ட் கொஞ்சம் பன்னீர் அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஏற்கனவே நேற்று வாங்கின சாலட், அதில் அடியில் இருக்குது சாலட்லாம். ஸோ இந்த மாதிரி டொமேட்டோ, குக்கும்பர்லாம் அடியில் இருக்குது. அதனால் அது டொமேட்டோ, குக்கும்பர், லெட்யூஸும் கொஞ்சம் சாலடும் இருக்குது. ஸோ அந்த சாலடும் அப்படியே எடுத்துக்கலாம். சாலட் ப்ளஸ் பன்னீர் அண்டு வெண்டைக்காய் இதெல்லாம் தான் சேர்த்து சாப்பிட்லான் இருக்கேன். நல்லா சாப்பிட்டுனே வந்து நான் அப்படியே உங்களோட பேச போகிறேன். இது இந்த கேம்ஸ் பற்றி நான் நம்ம ஆரம்பித்தேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த கேம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா வந்து இந்த டீனேஜ் பசங்களோட ஆடுற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாஃபியா. அந்த மாஃபியா கேம் வந்து நல்லாயிருக்கு. எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் கூட பார்க்கலாம். பட் கூகுள் போய் பண்ணுறது பதிலாக நான் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சில கார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆடலாம். எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஒரு 2 மாஃபியா, நிறைய பேர் இருந்தாலும் 2 மாஃபியா வச்சுக்கலாம். ஒரு சின்ன குரூப்பாக இருந்தால் ஒரே ஒரு மாஃபியா வச்சுக்கலாம். ஸோ மாஃபியா அவங்கன்னா வந்து கிங் ஆர் குவீன் கார்டு அவங்களுக்கு இருக்கும். ஸோ மொத்தமாக சில கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கினா ஆளுக்கு ஒன்று ரேண்டமாக ஒரு கார்டு கொடுக்கணும். ஸோ ஒரு கிங் இருக்கணும், ஒரு குவீன் இருக்கணும், அப்புறம் வந்து ஏஸ்னால் வந்து மெடிக், அப்புறம் வந்து ஒரு ஜாக் இருந்தால் வந்து அவங்க டிடெக்டிவ் ஜாக் கார்டு ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் ஜோக்கர் கார்டு இருந்தால் அவங்க ஜெஸ்டர், அந்த கார்டு எடுத்துக்கணும். அப்புறம் நார்மலாக இருக்கிற மக்கள் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு நார்மல் நம்பர் எடுத்துக்கலாம். 6, 7, 8 அந்த மாதிரி நம்பர் கார்ட்ஸ் வந்துச்சுன்னா நார்மல் அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் எத்தனை பேர் ஆடுறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 பேர் தான் ஆடுறீங்கன்னா மொத்தமாக 8 கார்டு வச்சுக்கணும். அந்த 8 கார்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரே ஒரு மாஃபியா வச்சுக்கலாம். அப்புறமா இந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஜெஸ்டர், ஒரு மெடிக்கு, ஒரு டிடெக்டிவ், அப்புறமா நார்மல்லாம் வச்சுக்கலாம். ஒரு 10, 12 மேலே ஆடுறீங்கன்னா 2 மாஃபியா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ என்னென்னா யாருக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு தெரியாது. ஸோ கேம் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒருத்தர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு மர்டர் நடந்திருக்கும் நைட்டு, அதனால் அது அடுத்த நாள் காலையில் யார் மர்டர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அந்த மாஃபியாஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த டெய்லியும் ஒரு நைட்டு வந்து யாரையாவது கில் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு கண்ணை முடிக்கணும். அப்புறம் மாஃபியா யார் கணக்கு தராங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து கணக்கு தரது யாருக்கு மற்றவங்களும் தெரியாத மாதிரி நைஸாக கணக்கு தரது, ஒரு மாஃபியா வந்து ஒருத்தரை கில் பண்ணணும். ஸோ யாரை கில் பண்ணணும்னு சொல்லி சும்மா கை மட்டும் காட்டிட்டு கண்ணை முடிக்கணும்.
அப்புறம் வந்து டிடெக்டிவ் தரங்க அப்படின்னு கேட்பாங்க. டிடெக்டிவ் வந்துட்டு ஒருவேளை யாருன்னு கெஸ் பண்ணிட்டு ஒருவேளை இவங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கரெக்டாக இருந்தால் தம்ஸ் அப் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து தம்ஸ் டவுன் கொடுப்பாங்க. அது வந்து டேரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகிடும் கேம் அப்படின்றதுக்காக எதர் வந்து அவங்க அவங்க காட்டுற பர்சன் வந்து அவங்க தான் மாஃபியாவா, இல்லைன்னா அவங்க தான் வந்து ஒரு வேளை ஜெஸ்ட்ரோ அப்படின்னாலும் ரெண்டுத்துல யாராக இருந்தாலும் அவங்க வந்து தம்ஸ் அப் காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஷுவராக தெரியாது. ஏன்னா இந்த கேமில் வந்து ஒரு ஜெஸ்டரை வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா ஜெஸ்டர் தான் வந்து வினர் மாதிரி ஆகிடும். அதனால் ஜெஸ்டர் நம்ம தப்பாக ஓட்டு போட்டுறக்கூடாது. மாஃபியா கரெக்டாக கண்டுபிடிக்கணும், யார் மர்டர்ஸ்லாம் பண்ணுறான்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதான் அந்த கேமே. ஸோ அதனால் என்ன ஆகும்னா வந்துட்டு நைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கும். அப்போ ஒரு மெடிக் யாரோ அவங்க கண்ணை திறந்து எதிர் அவங்களே சேவ் பண்ணிப்பாங்க, இல்லை வேறு யாராவது ஒரு வேளைக்கு அவங்க தான் வந்து நரக்கிலாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள வந்து சேவ் பண்ணுவாங்க மெடிக். ஸோ நைஸாக அவங்களுக்கு கையை காட்டிட்டு கண்ணை முடிப்பாங்க. ஸோ அப்புறமா எல்லாரும் கடை தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேம் நடத்துகிறவங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒருத்தராக வந்து ஓட்டு போடணும், எத்தனை பேருக்கு எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு இவங்க மாஃபியா இருப்பாங்களா, நெக்ஸ்ட் பர்சன் மாஃபியா இருப்பாங்களா ஒருத்தராக கேட்டுனே வருவாங்க. ஸோ ஒருத்தருக்கா நம்ம ஓட்டு போட்டு யார் நம்ம கெஸ் பண்ணுறோமோ கரெக்டாக இல்லைனாலும் அவங்க வந்து கேம் விட்டு போயிடுவாங்க. இப்போ 4 ஓட்டு ஒருத்தர் கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு 2 ஓட்டு தான் கிடச்சிருக்குன்னா 4 ஓட்டு கிடச்சவங்க வந்து கேம் விட்டு போயிடுவாங்க. பட் அவங்க தான் மாஃபியாவாக இருந்தால் குட். ஏன்னா கேமோட எய்மே வந்து இந்த ஒரு மாஃபியா 2 மாஃபியா கேமுக்குள்ளே இருக்கிற அந்த மாஃபியாஸை கண்டுபிடிக்கிறது தான் கேமு. ஸோ அப்படி கேம் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பொதுமக்கள்லாம் வின் ஆன மாதிரி. அப்படி இல்லாமல் மாஃபியா வந்து ஒருத்தராக போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஸ்டில் அவங்க கண்டுபிடிக்காம கடைசியில் அவங்க தான் இருக்காங்கன்னா வந்து அவங்க தான் வின்னர். ஸோ ஓரளவுக்கு இந்த கேம் இப்படி தான் இருக்கும். புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ளே மாஃபியான்லாம் நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆடலாம். இது எப்படின்னா நிறைய ஏஜ் குரூப் சின்ன பசங்களும் சேர்த்து வச்சு ஆடுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் நாங்கள் எப்பவுமே இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கெட் டுகெதர் வச்சாலும் மாஃபியா கேம் ஆடுறோம் நாங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபன்னாக இருக்குது. ஒருத்தர் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. சின்ன பசங்க கண்டக்ட் பண்ணுறாங்க நிறைய, அது அவங்க ரொம்ப எந்துவா, அது நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ அது மெயினாக நான் ஷேர் பண்ண நினச்சேன். சும்மா இந்த மாதிரி கெட் டுகெதர்ஸில் நம்மளுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 3 கேம் கூட இருக்குது. நான் அடுத்த வாட்டி வேறு கேம் ஏதாவது ஷேர் பண்ணுறேன். பட் வந்து இந்த மாஃபியா MAFIA ஐ திங்க் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ட்ரெய்டர் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஷோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் அவங்க வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து இந்த ஃப்ரைடே தான் ஃபைனல்ஸில் வரும், யார் வின் பண்ணுவான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ரொம்ப நல்லா போச்சு ஷோ. அதனால் இதே ஷோ தமிழில் பண்ணோன்னா பண்ணலாம். செலிப்ரிட்டிஸ்லாம் வச்சு ஒரு கேசலில் போய் இது வந்து நடக்கும். கேசலில் போயிட்டு மக்கள் தான், பொதுமக்கள் மாதிரி தான், வேறு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அதுவே அவங்க எல்லோரும் ஒரு மிக்ஸாக போட்டு ஒரு கேரக்டரையும் நம்ம காட்டிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ பிக் பாஸ்னால் நமக்கு ஒரு வேலை இருக்காது, சும்மா ஏதாவது டைம் பாஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு மிஷன் இருக்குது, யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நார்மல் பிக் பாஸோட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதான். ஸோ உங்களுக்கு கேம் ஆடுறதுக்கும் ஐடியா கொடுத்தாச்சு, இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்தாச்சு. இது என்னென்னா வந்துட்டு ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் இதில் எப்படின்னா நான் வந்து இப்போ பேசினேன்னா வந்து அவ்வளோ சாப்பிட முடியாது. அதனால் நான் இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குயிக் வாக் மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்கில் வேணால் போயிட்டு நான் கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். நாம் அப்போ பார்ப்போம். ஓகே, பாய். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நல்லா வெயிலாக தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக. ஸோ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாக. இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்காக குக்கும்பர், குட்டி குட்டி குக்கும்பர்லையும் அதை எடுத்து வந்திருக்கேன். அப்புறமா வந்து கோகோனட் வாட்ரு இப்போது ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வாக் போகலாம். சில டிவி ஷோஸ் தானே பார்க்கலாம். அதான் இது வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரெய்டர்ஸ் வந்து பிபிசியில் இருக்குது அண்ட் அமேசான் ப்ரைமில். அதெல்லாம் என்ன ஷோஸ் பார்ப்போம் அதான் நம்ம பேச போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க் போய் பேசலாம். ஸோ இதான் அந்த பார்க்கு. பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, ஜஸ்ட் ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த நாயோட ஏதோ அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மனுஷங்க நாய் எல்லாம் வந்து நல்லா ஓடி ஆடி எக்ஸசைஸ் பண்ணேன், இல்லை சும்மா வாக் போக, அதுக்கெலாம் அது நல்லாயிருக்கும். ஸோ சும்மா அப்படியே ஒரு 360 காட்டுறேன். தூரத்தில் அந்த பக்கமாக போனீங்கன்னா அந்த பக்கம் என் ஆஃபீஸ் வரும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நல்லா ஒரு க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ சும்மா நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு இல்லை சும்மா வாக் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இங்கே வந்து பார்த்துக்கணும், நம்ம வெதர் பார்த்துட்டு ரொம்ப மழையெல்லாம் இருந்தால் அந்த பக்கம் வர முடியாது, சேஃப் கிடையாது. இல்லைன்னா மற்றபடி சும்மா நல்லா ஜாலியாக நல்லா குட் வெதர் இருக்கும்போது சும்மா நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வாக் அது பண்ணலாம், இங்கே நல்லாயிருக்கும்.
ஆனந்த் வந்து இப்போ கேமரா எடுத்தாருன்னா ஈஸியாக நான் படம் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து இந்த கேமரா எடுக்கிறதுலே என்னுடைய ஃபோக்கஸ்னால பேசுறதுக்கே எனக்கு வந்து இப்போது என்ன பேசணும்னு ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ அதான் சும்மா ட்ரை பண்ணேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அவ்வளோவா. ஆனந்த் எடுத்தாருன்னா டக்குன்னு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் இப்போ வந்து என்னென்னா வந்து நான் சொல்ல வந்தது மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சீரீஸ் அதில் வந்து த டே ஆஃப் த ஜக்கல் அப்படின்னு ஒன்று, அது வந்து ஒரு மிஸ்ட்ரி சீரீஸ். அது வந்து நல்லா சூப்பராக போச்சு. அது நல்லா பார்த்தோம் ரீசெண்ட் டைம்ஸில். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஏதாவது ஒன்று அது மாதிரி நம்ம வந்து டெய்லி ஆரம்பிச்சோன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இதுமாதிரி கொரியன் சீரீஸ்னால் வந்து த கிம்ஸ் கன்வீனியன்ஸ் ஸ்டோர், அது வந்து பழையஸ் தான். ஆனால் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். அது ரொம்ப நாளாக போயிட்டே நிறைய எபிசோட் தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் டின்னர் டைமில் ஏதாவது ஒரு ½ அன் ஹவர் பார்க்கலாம். அடுத்த நாள் கண்டினியூட்டி இருக்கும். அடுத்த நாள் பார்க்கலாம். ஏதாச்சும் நம்ம பார்க்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம எபிசோடோடு சேர்ந்துட்டோம்னா கொஞ்சம் நல்ல டைம் பாஸ் ஈவினிங்கில் வீக் டேஸில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதான். மற்றபடி வீக்கெண்ட்லாம் வந்தால் ஃப்ரைடேலாம் வந்தால் ஏதாவது படம் பார்க்கலாம். என்ன படம் வருது இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். ஏதோ மொக்க படமாக இருந்தாலும் பார்ப்போம். இந்த வாட்டி வந்து 2 படம் பார்த்தோம் ஆக்சுவலாக பேக் டு பேக். இந்த மதகத ராஜாவும் பார்த்தோம், காதலிக்க நேரமில்லும் பார்த்தோம். காதலிக்க நேரமில்லை வாஸ் ஓகே. அது வந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. அது எடுத்திருக்க விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் டேரக்டர் வந்து அவங்க நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா எடுத்திருக்காங்க. படத்தை எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது அண்ட் இன்னும் வந்து மதகஜ ராஜா ஆஸ் யூஷுவல் சுந்தர் சியோடைய மூவி மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் போச்சு. அப்படியே டைம் பாஸ் மாதிரி போயிட்டு வந்துட்டுருவாங்க. அதனால் ஏதாவது வீக்கெண்டில் நம்ம ஏதாவது மூவி எதாவது பார்க்கலாம். பட் வீக் டேயில் இதுமாதிரி டிவியில் எதாவது பார்க்கலாம். அதனால தான் வந்து சும்மா ஏதாவது ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண அந்த 3 விஷயங்களுமே 3-4 விஷயங்கள். அதாவது என்னென்னா வந்துட்டு இதர் வந்து இந்த டே ஆஃப் த ஜக்கல் அது நல்லா போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்த அந்த ட்ரைட்டர்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ட்ரைட்டர்ஸ் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிம்ஸ் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி ஏதாவது ஒரு கொரியன் சீரீஸ் தான் பார்ப்போம். இப்போ அதுதான் பார்த்தேன் ரீசெண்டாக. ஸோ அது மாதிரி எதாவது இருக்கும்போது இன்னொரு எபிசோடில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயும் முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோவில் சும்மா ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். மற்றபடி எனக்கு அன்ஸ்டாண்டில் உட்காந்தா ஏதாவது ஒரு விளாக் ஏதாவது பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு டைம் பாஸாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் ஏதாவது வீடியோ எப்போயாவது 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸாக ஏதாவது போடணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் அட்லீஸ்ட் இந்த வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். அதனால் தேங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோலாம் அப்புறமா அனுப்புகிறேன். தேங்க்யூ.